ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைச்சொல் வேட்டை 10க்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கலைச்சொல் வேட்டை 9 இது வந்து ஷார்ட்கட் போட்டாச்சு. அதில் 9வது வீடியோ செக்ஷனில் இருக்கும். மிச்சமாக தான் 8 வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? மேக்ஸிமம் இருக்காது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நம்ம இப்போ கலைச்சொல்லுடைய 10க்கான ஷார்ட்கட் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சாங்டிமோனியஸ். ஓகேவா? அப்படின்னா போலி புனிதத்தன்மைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சாங்டிமோனியஸ்னால் போலி புனிதத்தன்மைன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறேன், மோனிகா பாட்டில் பூஜா ஹெக்டே போலி புனிதத்தன்மையாக ஆடினாங்க. ஓகேவா? சத்தியமாக சொல்கிறேன், மோனிகா பாட்டில் பூஜா ஹெக்டே புனிதத்தன்மையோட ஆடலை, போலி புனிதத்தன்மையோட ஆடினாங்க. ஓகேவா? அதான் சாங்டிமோனியஸ், போலி புனிதத்தன்மை. ஓகேவா? ஓகே, அடுத்து போயிடலாமா? செகண்ட் ஒன், சீமை. சீமை அப்படின்னா என்னது? இனிமை அற்றதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ சின்மையோட பாட்டு இனிமையாக இருக்கும், சீமையோட பாட்டு இனிமையற்றதாக இருக்கும். அவ்வளோதான். சின்மையோட பாடல் இனிமையாக இருக்கும், சின்மை வந்து இனிமையாக பாடுவாங்க, சீமை வந்து இனிமையற்றதாக இருக்கும். ஓகேவா? ஓகே, தேர்ட் ஒன் போயிடலாமா? அடுத்து பாருங்கள், யூஸ்லெஸ் அப்படின்னா பயனற்றது. அது வந்து உங்களுக்கே தெரியும், ஈஸியான வார்த்தை தான். யூஸ்லெஸ் அப்படின்னா அது பயனற்றது. அடுத்து பாருங்கள், ஃபோர்த் ஒன், க்ரீன் ஐடு. க்ரீன் ஐடு அப்படின்னா பொறாமை உணர்வு. அப்போ என்னது? க்ரீனானது பச்சை. அப்போ இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மக்கிட்ட இருக்கிறத விட இன்னொருத்தவங்க கையில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியும். அதான் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற பழமொழிக்கு வந்து மீனிங். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல வந்து பொறாமை உணர்வும் கொண்டு வரணும் இல்லையா? அதாவது நமக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிறத விட அடுத்தவன்ட்ட இருக்கிறத நமக்கு கிடச்சிடாதுன்னு சொல்லி பொறாமையாக இருக்கும். அவன்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லி பொறாமையாக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறத விட அதிகமாக அவன்கிட்ட இருந்துச்சுன்னா ஐயோ அவனுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி பொறாமைப்படுவோம் இல்லையா? அதான் என்னது? இக்கரை அக்கறை பச்சை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல அப்போ என்னது? க்ரீன் ஐடு அப்படின்னா என்னது? பொறாமை உணர்வு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்து பாருங்கள், லாஃபிங் ஸ்டாக். லாஃபிங் ஸ்டாக் அப்படின்னா எள்ளி நகையாடத்தக்கது. இது லாஃபிங்னா சிரிக்கிறது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ என்னது? லாஃபிங் ஸ்டாக் அப்படின்னா என்னது? ஒருத்தர் என்ன பேசினாலும் அவன் நம்ம சிரிக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் நிறைய ஸ்டாக் வச்சுருக்கான் அவன் காமெடி பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்போ என்னது? எள்ளி நகையாடத்தக்கதாக இருக்குது அவன் பேசுகிறது. அப்போ லாஃபிங் ஸ்டாக்னா எள்ளி நகையாடத்தக்கது. ஈஸியாக வச்சுக்கலாமா? அடுத்து ஸ்டோனி ஹார்ட். ஸ்டோன்னா கல், ஹார்ட்னா மனம். அப்போ என்னது? ஸ்டோனி ஹார்ட் அப்படின்னா இது கல் மனம் அல்லது கல் நெஞ்சம். ஓகேவா? ஈஸி தான். அடுத்து பாருங்கள், டங்கு டைட் ஆகிட்டு. ஓகேவா? அதனால் பேச முடியல. டங்கு டைடு அப்படின்னா பேச்சற்ற நிலை. டங்கு டைடு அப்படின்னா என்னது? கெட்டி போட்டாங்கன்ற மாதிரி, நாக்கை வந்து கெட்டி போட்டாங்க, பேச முடியாத நிலைக்கு போயிட்டோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஓகே பாருங்கள், அடுத்து 8வது வந்து என்னது? சி சேஞ்ச். ஓகேவா? அப்போ என்னது? கடல். சீனா கடல், சேஞ்சுனா மாற்றம், கடல் அளவு மாற்றம். கடலோட அளவு தானே, உள்வாங்கும் போது அளவு தானே மாறும். அப்போ என்னது? கடல் அளவு மாற்றம். ஓகேவா? சி சேஞ்சு. அடுத்து டவரிங் பேஷன். ஓகேவா? அப்போது நம்மளோட பேஷனில் வந்து நம்ம எப்படி இருக்கணுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, ஒரு மலை அளவுக்கு, அவர் டவர் அளவுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், ஆவலாக இருக்கணும். அதான் என்னது? டவரிங் பேஷன் அப்படின்னா மலை என பெருகும் ஆவல் தெருகு. இப்போ நம்ம பேஷனில் நம்ம வந்து ரொம்ப ஆவலாக இருக்கணும், மலை அளவுக்கு நம்ம ஆவலாக இருக்கணும். அதான் ஒரு டவர் அளவுக்கு ஆவலாக இருக்கணும்னு ஞாபகம். ஓகேவா? டவரிங் பேஷன்னா என்னது? மலை என பெருகும் ஆவல் தெருகு. ஓகே, அடுத்து பாருங்கள், 10வது வந்து பாருங்கள், ஏமன் சர்வீஸ் அப்படின்னா என்னது? பலன் நாடாத பெரும்பணி. ஓகேவா? ஏமன் சர்வீஸ் அப்படின்னா என்னது? பலன் நாடாத பெரும்பணி. ஏமாந்தவன் சர்வீஸ்ன்னு ஞாபகம் வேண்டியதான். அவன் வந்து பலனை எதிர்பார்க்காம பெரும்பணி பண்ணுவான், ஆனால் அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்போ என்ன? அவன் ஏமாந்து போயிடுவான். அப்போ ஏமாந்தவன் சர்வீஸ் அப்படின்னா என்னது? பலன் நாடாத பெரும்பணி. ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். ஓகேவா? நீங்கள் இன்னும் ப்ளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்லாம் பாருங்கள், எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன். இப்போதைக்கு குரூப் 2 டிஎன்பிசி டார்கெட்டில் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.